வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க. அத பார்த்த மயூரியும் ஸ்வேதாவும், "என்ன வெண்ணிலா இவ்ளோ டென்ஷனா இருக்க?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் அவளால தான்." யார சொல்ற?" "வேற யார்? அந்த கண்மணியால தான். கண்மணியால எங்களுக்கும் டென்ஷன், உனக்கும் டென்ஷன். உங்களுக்கு என்ன டென்ஷன்?" அவ நல்லா சமைக்கிறா. நாங்க சரியா சமைக்கல. அதனால வீட்ல உள்ளவங்களும் அவளவே பார்த்துட்டுருக்காங்க. அதான் எங்களுக்கு கடுப்பா இருக்கு. அவ இந்த வீட்ட விட்டு போனா தான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். எனக்கும் அந்த டென்ஷன் தான். அவகிட்ட போய் நான் கேட்குறேன், "வீட்ட விட்டு நீ போ. நாங்க பார்த்துக்குறோம். வந்து அத்தைய" அப்படின்னு சொல்லிட்டு, என் அத்தைய நான் இங்க இருந்தா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்க குணமானா தான் போவாளாம். அப்படின்னோன அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "அப்படியா சொன்னா?" "ஆமா. நான் இன்னைக்கு பாட்டிக்கிட்ட இத பத்தி பேசலான்னு இருக்கேன். இத நான் விடவே போறதில்ல. பாட்டி சொன்னா அவ போய் தானே ஆவணும். ஆனா பாட்டி சொல்ல மாட்டாங்க." "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமா பின்ன என்ன? யாரு வந்து நர்ஸ் வேலைலாம் அவங்களுக்கு செய்யறது? நீ செய்வியா? உனக்கு அதெல்லாம் வருமா செய்யறதுக்கு? அவ தான் எல்லா நர்ஸ் வேலையும் செஞ்சுட்ருக்கா அத்தைக்கு. நீ எப்படி செய்வ?" அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. என்னால செய்ய முடியலன்னா ஆள வச்சுப்பேன். அத அவங்க பையன் ஒத்துக்க மாட்டாரு. தெரியும்ல அன்ப பத்தி. அன்ப வந்து அவங்க அம்மாவ நல்லா கவனிச்சுக்கணும். அப்படி இல்லன்னா அன்புவால தாங்கிக்க முடியாது. அதுக்காக அன்பு என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது உனக்கே தெரியும்ல அப்படின்னோனே, இப்ப என்னதான் பண்றது? அவள வீட்ட விட்டு போகுறதுக்கு என்ன வழி? அப்படின்னோனே, அது என்ன வழியோ எங்களுக்கு தெரியலப்பா. நாங்க சொல்ல வேண்டியத சொல்லிட்டோம். அப்புறம் உன் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு வெண்ணிலா வந்து வேற வழியே கிடையாது. இவள ஒரே அடியா அடிச்சு தூக்கிட்டா, அதுக்கப்புறம் இவ எப்படி வீட்டுக்கு வருவா? அதுக்கப்புறம் இவ இங்க இருக்கவே முடியாதுல்ல. அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்றேன். போனா போது கொஞ்ச நாள் விட்டு வைக்கலான்னு நெனச்சேன். இவள விட்டு வைக்க முடியாது போல இருக்கே! அப்டி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து எங்க அன்பு என்ன பண்றாரு, காலையிலேயே வந்து அவ்ளோ அழகா வந்து கோலம் போட்டு ஃபுல்லாவே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கலர் கலரா எழுதி வைக்கிறாரு. கரெக்ட்டா வந்து நம்ம கண்மணி வெளிய வராங்க. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயி, "ஐ லவ் யூ கண்மணி" அப்டின்றாரு. அப்டியே டென்ஷன் ஆயி அப்டியே எல்லாத்தையும் ஊத்தி விட்டுறாங்க தண்ணிய. கண்மணி எவ்ளோ கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா? விடிய காலைல 3 மணிலேருந்து போட்டுட்ருக்கேன். ஆனா ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டியே கண்மணி. அதுதான் எல்லாருக்கும் கனவு கோட்டைய நம்ம மனசுல அந்த அளவு கட்டுவோம். இவங்க தான் சொல்லிட்டு நம்பிக்கைய அப்படி வைப்போம். அந்த நம்பிக்கைய ஒரே நொடியில எல்லாரும் கலைச்சிடுவாங்கல்ல. அதே மாரி தான் இதுவும். மனசுல கட்டின கோட்டையே கலைஞ்சு போடும்போது, இது கலைஞ்சு போனா தப்பு கிடையாது. அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு ஐய்யயோ! இவ்ளோ கோவமா இருக்காளே! வேற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து ஹாட் பலூன் எடுத்துட்டு வந்துட்டு, கண்மணி ஐ லவ் யூ கண்மணி அப்படின்றாரு. அந்த பலூன்லாம் உடைச்சு விட்டுறாங்க. ஏன் கண்மணி பட்டுன்னு உடைச்சுட்ட அப்படின்னோனே, பின்ன மனசே பட்டுன்னு உடையுது. இது உடைஞ்சா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ! இப்படி பக்கம் பக்கமா வசனம் பேசி எனக்கு வந்து இப்படி பண்றாளே! இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்காரு. அப்ப கரெக்ட்டா அங்க வராரு. நம்ம கார்த்திக் என்னாச்சு அப்படின்னோனே, நடந்த விஷயம் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி அண்ணி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம்." அப்படின்னோனே, "மாத்திரை வாங்க போயிட்டு வரேன் அத்த" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல. வண்டிய வந்து ஸ்டார்ட் பண்ண விடாம பண்ணிடுறாங்க. இப்ப பாரு நான் சொன்னேன்ல, அண்ணி கண்டிப்பா வெளிய போவாங்க. நீ போயிட்டு அந்த லேடி கெட்டப்ப போட்டுன்னு வா. அவங்க கூட ஜாலியா பைக் ரைடு போ. அதுக்கப்புறமா பாரு உனக்கு இருக்க சந்தோஷம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னோனே, "சூப்பர் ஐடியாடா" அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி ஆவுன்னோனே, "சரி ஓகேடா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வரும்போது ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காரு. சரி அண்ணி வராங்க சீக்கிரம் வா அப்படின்னோனே கரெக்ட்டா வந்து பைக் எடுத்துட்டு வராரு. "அண்ணி உங்களுக்கு ஆட்டோலாம் கிடைக்காது அண்ணி. நீங்க பைக் ரைட்லயே போயிடுங்க அண்ணி. பைக்ல தான் பைக் டாக்ஸி தான் ஈஸியா கிடைக்குது இப்போ. கேர்ள்ஸு தானே ஓட்டுவாங்க. கேர்ள்ஸே தான் ஓட்டுவாங்க" அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு வராங்க. மேடம் ஓடிபி நம்பர் சொல்லுங்க அப்படின்னோனே, ஓடிபி நம்பரா? ஏன் இப்படி கேட்குறாரு அவரு? ஒரு மாதிரி இருக்கே வாய்ஸு. இந்த பனியில கட்டின்னு இருக்கோ நீ தொண்ட அப்படின்னோனே, சரி அப்படி சொல்லிட்டு ஓடிபி நம்பர் குடுத்துட்டு பின்னாடி உட்கார்றாங்க. என்ன மேடம் நீங்க இப்படி உட்காந்தா எப்படி? நானே கேர்ள்ல நான் எப்படி வண்டி வந்து ஃபாஸ்ட்டா ஓட்ட முடியும்? நான் ஓட்டுனா கூட நீங்க நல்லா வந்து டைட்டா உட்காந்தோன்னா நல்லா கட்டி பிடிச்சிட்டு உட்காருங்க மேடம். போதும் நீங்க ஓட்டுங்கன்னோனே, என்ன மேடம் நீங்க? அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னோனே, அண்ணி என்ன அண்ணி நீங்க நல்லா கட்டி பிடிச்சிட்டு உட்காருங்க அண்ணி அப்படின்னோனே, நீங்களும் வந்து லேடி, அவங்களும் லேடி. இதில என்ன நீ இருக்கு அப்படின்னோனே, கண்மணி வேற வழி இல்லாம வந்து கைய போட்டு உட்கார்றாங்க. ஐயோ! எவ்வளோ சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா "அண்ணே சூப்பர்ண்ணே கலக்கு" அப்படி சொல்லிட்டு வந்து கை காட்டுறாரு. பைக்ல எல்லாம் அவ்வளோ சூப்பரா வந்து அன்பு வந்து கூட்டிட்டு போறாரு கண்மணிய. இவங்க 2 பேரும் போறத பார்த்து எவ்வளோ சூப்பர் ஜோடி அப்படின்னு யார் கூட வந்து அந்த கண்மணி போறா? யார் அவங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா வராங்க. வேற யாரு? அன்பு தான். அன்பா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. ஆமா. என்ன வயிறெல்லாம் எரியுது போல் இருக்கே ஒருத்தவங்களுக்கு. என் அண்ணனும் அண்ணியும் எவ்வளோ ஜோடியா சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. என் அண்ணி கொஞ்சம் மனசு மாறுனா, அண்ணன் இந்த கெட்ட போட வேண்டியதே இல்லையே! எவ்வளோ சந்தோஷமா போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வயிறா எரியுது வெண்ணிலாக்கு. ச்சே! இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கவே முடியல.